ஹே டிசைனர்ஸ், இன்றைக்கி நம்ம வேரியண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேரியண்ட்ஸ் அப்படி என்னன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காம்போனன்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வேரியண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு வேரியண்ட்டாகவே உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேரியண்ட் இந்த பாக்ஸ், இந்த காம்போனன்ட் பாக்ஸையும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து அது பக்கத்தில் வந்து வேரியண்ட்டோட பாக்ஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சேஞ்சே பண்ண முடியும். பட் வேரியன்ட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இந்த ரெட் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2, ப்ராப்பர்ட்டி 3 இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்களே செட் பண்ணுறது. இதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள். இந்த கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் வந்து நீங்கள் இப்படியே முடிச்சிடலாம். பட் இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, நான் இப்போ நம்ம வந்து வேரியண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த பேஜ்லேயே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டன் வந்து நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்து கூட பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து கூட பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பட்டன் ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ வேண்டாம். ஓகே, இப்போது பட்டன் க்ரியேட் பண்ண பிறகு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஃப்ரேமாக மாறிடும். ஃப்ரேமாக மாறிடுச்சுன்னா இது வந்து கலரை கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரெட் கலர் கொடுத்துடலாம். அப்புறம் நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு செலெக்ஷன் கலர்லேயே நீங்கள் போய் முடிச்சிடலாம். அதுக்கு போய்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. இங்கேயே உங்களுக்கு எல்லா கலரும் வந்துடும். ஓகே, இது ஒரு பட்டன். இந்த பட்டனோட வித்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வித்தில் எனக்கு வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மீடியம் சைஸ் வித் ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் வித் ஒன்று வேணும். ஓகே, 3 ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வேணும். ரெட் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ரெட்க்கு அடுத்தது வந்து ஒரு ப்ளூ ஆப்ஷன். இந்த கலர்ஸ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் கேட்டகரி வைஸாக நம்ம க்ரியேட் பண்ணணும். என்னென்னா ஹார்ட் எட்ஜ், சில ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஹார்ட் எட்ஜ் வேணும், சாஃப்ட் எட்ஜ் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் எட்ஜும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வித் வந்து 8 வச்சு பார்க்கலாம். ஓகே, 8 போதும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு புரிகிறதுக்காக. நீங்கள் வந்து டிசைன் வேர்ஸில் வந்து மாஸ்டராக இருப்பீங்க. பட் இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் யூஸ் பண்ணாமல், வேரியண்ட்ஸ் வந்து இன்னும் யூஸ் பண்ணாமலே வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதிலே அடாப்ட் ஆகிட்டீங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா உங்களுக்கே வந்து உங்கள் ஒர்க் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனு, கலர் வைஸ் ஒரு ஆப்ஷனு, அப்புறம் வித் வைஸ் 3 ஆப்ஷனு, அப்புறம் ஷேப் வைஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இது க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நேம் வந்து நம்ம ஒரே நேமாக கொடுத்துடலாம். என்னென்னா இது வந்து கலர் ரெட்டு ஸ்லாஷ் மறந்துடாதீங்க. நேம் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும் உங்களுக்கு வந்து வேரியண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கலரு, ஃபஸ்ட்டு வந்து கலரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த பட்டன் வித் லார்ஜு, அப்புறம் ஸ்லாஷு, ஹார்ட் எட்ஜ் தானே இதுக்கு வந்து ஹார்ட் பாக்ஸ். ஓகே, இப்போது நம்ம வந்து 3 கேட்டகரியை செப்பரேட் பண்ணியிருக்கோம். கலர் வைஸு, வித் வைஸு, அப்புறம் வந்து டைப்பு, பாக்ஸ் டைப்பு. ஓகே, இப்போ இதே நீங்கள் காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும். இப்போது வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரே நேம் இருக்குல்ல. இப்போ மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹாரிசான்டலாக வந்து வெர்டிக்கலாக வந்துடலாம். இந்த பாக்ஸஸ் நடுவில் இருக்க பாக்ஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் ஆர் கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீநேம் ஆப்ஷன் வரும். ரீநேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் ஆப்ஷன் என்ன மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜை வந்து வித் வைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். லார்ஜ் லார்ஜை நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மீடியம் ரீநேம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வித் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ஆர் என்ன கலர் ஹார்ட் பாக்ஸில் HARDBOX ஹார்ட் பாக்ஸ் வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, சாரி
இதுவும் வந்து வித்து தான், லார்ஜ் வந்து ஸ்மால், ரீநேம், டன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லார்ஜ் முடிச்சிட்டோம், மீடியம் ஸ்மால் முடிச்சிட்டோம். அடுத்தது கலர் வந்து கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ஆர், ரெட் டு ப்ளூ. ஓகே, கலர் வைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, வித் வைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரே ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப், பாக்ஸ் டைப். இது எல்லாமே ஹார்டு, இது எல்லாமே சாஃப்ட். இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் ஆர், மேலே ஹார்ட் பாக்ஸ் டு சாஃப்ட் பாக்ஸ், டன். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எல்லா நேமும் யூனிக்காக இருக்கும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எதுவுமே சேமாக இருக்காது. நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து இது வந்து மல்டிபிள் காம்பவுண்டாக ஃபஸ்ட்டு மாற்றுங்க. மல்டிபிள் காம்பவுண்ட் மாற்றணுன்னா இங்கே மேலே வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். காம்பவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் மல்டிபிள் காம்பவுண்ட் சொல்லி வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு எரர் மெசேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பாக்ஸ் ஒரே சேம் நேமாக இருந்துச்சுன்னா இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு எரர் மெசேஜ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதை வந்து மீடியமாக மாற்றிடலாம், மீடியம். இப்போ இந்த நேமும் சேமாக இருக்கா, என்டர் பண்ணி பாருங்கள். எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா கம்பைன் வேரியன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எரர் மெசேஜ் காட்டும். சம் வேரியன்ட்ஸ் ஹேவ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ், வேல்யூ அப்ளைட், சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் தோஸ் ரிசால்வ். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 மட்டும் ஹைலைட் ஆகும். இந்த 2 இதுக்கு மட்டும்தான் வந்து சேம் நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. மல்டிபிள் காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கம்பைன் ஆஸ் எ வேரியன்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து வேரியண்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக க்ரியேட் ஆகும். இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேரியன்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2, ப்ராப்பர்ட்டி 3 இதை வந்து ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கலர் மாற்றிட்டோம். அடுத்தது வந்து சைஸ், வித்து சைஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாக்ஸ் டைப்பு. ஓகே, நம்ம கலர் ஃபார் இது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வைஸு, சைஸ் வைஸு, டைப் வைஸ் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேரியன்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் தப்பு பண்ணியிருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நானும் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கிறேன். See you on next video. Take care. Bye.